ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேயில் எந்த நம்பருமே பாஸ் ஆகலை நண்பா. நம்ம கொடுத்தது எல்லாமே ஃபெயில் தான். சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வரும்னு ஸ்ட்ராங்காக கெஸ் பண்ணியிருந்தேன் நண்பா. ஆனால் அது ஏ போர்டுக்கு விழுந்துருச்சு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நீங்களே பார்த்தாலும் அது கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது நண்பா. அதே மாதிரி ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரும்னு கெஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் 1331 1881 பிசியில் கொடுத்துருந்தேன். ஆனால் அது 51 விழுந்து மிஸ் ஆயிடுச்சு நண்பா. இப்போ சாரி நண்பா, நம்ம பரவாயில்ல. ஆனால் டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் எடுத்திருந்தோம். டியர் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி டியரில் 1 மணிக்கு 6 மணிக்கு ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்திருந்தேன் நண்பா. பாருங்கள், காட்டுறேன். டியர் 1 மணிக்கு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா பிசியில் மொத்தமாக ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் 73 1 மணி ஷோக்கு பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இன்னையிலேருந்து அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் நண்பா. 4 நம்பர் 4 ஷோ. அந்த 4 நம்பர் 4 ஷோவில் ஒரு ஷோலையாவது விழுந்துருங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி காலையில் நான் ட்ரையலுக்கு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சி போர்டு 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது 1 மணி ஷோவில். அதே மாதிரி கேஎல்ல 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி டியர் 6 மணியில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் இது இந்த நம்பர் ஒரு ஷோவில் தான் விழுகுன்னு சொல்லி நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது 3 ஷோவில் விழுந்துருந்தது நண்பா. ஆனால் இந்த நம்பர் நான் டெய்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இனிமேல் கொடுக்கும்போது இந்த ஷோ இந்த நம்பர் ஏதாவது ஒரு ஷோவில் விழுந்தால் அந்த ஷோவோட ஸ்டாப் பண்ணிடுறேங்க நண்பா. அதுக்கு அடுத்த நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் ஒரு ஷோவில் விழுகுங்கிறதா என்னோடய கெஸ்ஸிங்கு. 4 ஷோவில் விழுகுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஷோ தான். ஒரு ஷோவில் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட நிறுத்திடுங்க நண்பா. இந்த நம்பர் நான் கொடுத்தேன்னா நாளையிலேருந்து ஒரு ஷோவில் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட நிறுத்திடுங்க. டியர் 6 மணிக்கு கொடுத்துருந்தேன். பி போர்டில் 4 சி போர்டில் 7ன்னு சிங்கிள் போர்ட் ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் நண்பா. ஏபிபிசிஎஸ்சி கொடுக்கும்போது 45 48 47 44 தான் நான் டைப் பண்ணியிருந்தேன். ஆனால் ட்ராவல்லையே டைப் பண்ணாலும் 43ன்னு தப்பாக இதாகிருச்சு நண்பா. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிசியில் கொடுக்கும்போது 447 444 தான் கொடுத்துருந்தேன். ரிசல்ட் 446ன்னு விழுந்துருது. அது ரொம்ப நான் ரிசல்ட்டை அரை மணி நேரம் கழிச்சு தான் இந்த மிஸ்டேக்கே பார்த்தேன் நண்பா. சாரி நண்பா. ஒருவேளை இந்த 44 கொடுத்துருந்தா ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும். 2 ஷோவில் நல்ல வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு நண்பா. இந்த மாதிரி இனிமேல் எரர் வராமல் நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? யாராவது 44ன்னு வின் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் பேஜில் போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அதில் இந்த கம்யூனிட்டிங்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டியர் கெஸ்ஸிங்கு, அதே மாதிரி இந்த சி போர்ட் நம்பர்லாம் கொடுத்துட்ருக்கேன் நண்பா. பாருங்கள் டியர் கெஸ்ஸிங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்த்தலாம் நண்பா, வாங்க. இன்றைக்கி அந்த சி போர்டில் மிஸ் ஆன 2ஆம் நம்பர் ஏ போர்டில் விழுந்துச்சு இல்லைங்களா? அதை மார்க் பண்ணி காட்டுறேன் நண்பா. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த 533 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு நம்பர் 283ன்னு எடுத்து அந்த சி போர்டில் ஒரு நம்பர் மட்டும் பி போர்டில் ஒரு நம்பர் பவர் பண்ணி 533ன்னு வச்சுருப்பான். அப்போ அந்த பெண்டிங்கர் இந்த 2ஆம் நம்பர் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த வருஷம் இறக்கிட்டான் நண்பா, சரிங்களா? இதை நான் கரெக்டாக பார்க்கல. நான் அந்த மந்த்லி சார்ட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் சி போர்டில் 2ஆம் நம்பர் வரும்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இதை பார்த்துருந்தா கரெக்டாக கொடுத்துருந்துருப்பேன். சாரி நண்பா. நம்ம அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இது இயர்லி சார்ட்டில் 528 போன வருஷம் ரிசல்ட்டு, சரிங்களா? இந்த 528க்கு 228ன்னு சொல்லியிருக்கும், சரிங்களா? இந்த முன்னாடி நாள் நம்பரில் இந்த 228 எடுத்துகிட்டு இங்கே 528ன்னு வச்சுருந்தா ஏ போர்டுக்கு நாளைக்கு ஒரு 2ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இந்த 528 ரிசல்ட்டுக்கு இயர்லி சார்ட்டில் இந்த 521 இந்த நம்பர் எடுத்துகிட்டு இங்கே 521ன்னு வச்சுருந்தா சி போர்டுக்கு ஒரு 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இந்த சி போர்டு 1ஆம் நம்பர் இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் ஆல்ரெடி 2ஆம் நம்பர் பார்த்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வருது, சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன்.
இந்த வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இங்கே வந்து 35ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் இந்த நம்பரு. இந்த 35ங்கிற நம்பரு அப்படியே அந்த கிராஸில் வந்துட்டு 53ன்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பான். சரிங்களா? அப்படியே இந்த கிராஸில் அந்த 53 வந்து இறங்கியிருக்கணும். 53 இல்லைன்னா 5803 இந்த மாதிரி இறங்கியிருக்கணும். இறங்கல. ஒரு வேளை ஒரு வாரம் டிலே ஆகி நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஆல்ரெடி நான் இயர்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் காட்டியிருக்கேன். இருங்க, நான் மறுபடியும் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த 2 நாள் வந்து 58க்கு, இந்த 53 58க்கு ஒரு 53 58 வரும்னு சொல்லியிருந்தேன். நேற்று கெஸ்ஸிங்கில் கூட கொடுத்துருந்தேன். நேற்று வரல, அதனால் நாளைக்கு இன்றைக்கி வரல, அதனால் நாளைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதே மாதிரி அந்த கிராஸில் நம்பர் மேட்ச் ஆகுதுங்களா? அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். அதே மாதிரி இந்த கிராஸில் வந்து 52ங்கிற நம்பர் பிரித்து வச்சுருப்பான். அதே அந்த கிராஸில் 57ன்னு சொல்லி இறங்கியிருக்கும். சரிங்களா? அது இந்த 2 நம்பர் வந்ததுக்கு இங்கே இந்த கிராஸில் மறுபடியும் 52 57 இறங்கியிருக்கணும். ஆனால் இறங்கலை. ஒரு வேளை டிலேவாக ஒரு வாரம் இங்கே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதுக்கு நான் இன்னொரு ரூட்டு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்குது, அதையும் காட்டுறேன். இந்த 52 இங்கே வச்சுருப்பான் பாருங்கள். அதாவது 5 2 பிரித்து வச்சுருப்பான். அதே மாதிரி ஒரு வாரம் கேப் விட்டு இங்கே 57ன்னு சொல்லி இறக்கியிருப்பான். சரிங்களா? ஒரு போர்டு தள்ளி இந்த 2ஆம் நம்பர் இந்த 9ஆம் நம்பர் இருக்கிற இடத்துல வந்துருக்கணும், பிரித்து வச்சுருப்பான். அதே மாதிரி அந்த அடுத்த நாள் கிராஸில் பார்த்திங்கன்னா இந்த 57 வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருப்பான். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பிசிக்கு ஒரு 52 ஒரு 57 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. நோட் பண்ணிக்கிங்க. இதே இயர்லி சார்ட்லேயே அந்த ரூட் இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த கிராஸ்லேயும் பாருங்கள், இயர்லி சார்ட்டில் 25ன்னு இருக்கும். அதே மாதிரி அடுத்தது 52 தள்ளி வச்சுருப்பான். பிரித்து வச்ச கணக்கு பார்த்தாலும் மேட்ச் ஆகும். சரிங்களா? இதே 52 நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு வேளை பவர்லேயே இறங்கலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டெய்லி சார்ட்டில் இந்த 5க்கு 5 வச்சுருந்து, அதே மாதிரி அடுத்தது 5க்கு 0வோ 5ஓ வச்சுருப்பான் கரெக்டாக. அதே மாதிரி இந்த நம்பர் இப்படி எடுத்திங்கன்னா 5க்கு 5 வச்சு 0க்கு 0 வச்சு கரெக்டாக முடிச்சிருப்பான். சரிங்களா? அதே மாதிரி இந்த பி போர்டு 5க்கு, அது வந்து ஏ போர்டு, இது வந்து பி போர்டு 5க்கு 5ங்களா. அதே மாதிரி நாளைக்கு பி போர்டு 5ஆம் நம்பருக்கு ஒரு 5ஆம் நம்பரு அல்லது 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இந்த 1 பாருங்க. இந்த இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு மட்டும் காட்டாமட்டேன் நண்பா, அதையும் பார்த்துக்குங்க. இந்த 981 இங்கே இருக்குங்களா. இந்த 981க்கு இந்த சி போர்டில் 1ஆம் நம்பர் கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? இந்த சி போர்டில் 1ஆம் நம்பர் வந்ததுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டு பாருங்கள். அப்படியே இந்த 52 இந்த 52 எடுத்து அடுத்த வருஷம் ஏபியில் வச்சுருப்பான். சரிங்களா? இதே பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சி போர்டில் இருக்கிற 8ஆம் நம்பருக்கு இங்கே பாருங்கள், இந்த சி போர்டில் 8 இருக்குங்களா, இதுதான் ஒரு க்ளூ நம்பரு. அதே மாதிரி அடுத்து ஏபிக்கு வந்து ஒரு 22 அப்ளை சிங்கிள் போர்ட் நம்பரை பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஏபிக்கு ஒரு 22 பேராகவும் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இதை பேஸ் பண்ணி என் கெஸிங் நீ கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரே ஒரு ரூட்டு காட்டுறேன் நண்பா, அது பார்த்துக்குங்க. நான் ஆக்சுவலாக இந்த 52 நான் நாளைக்கு தான் கொடுக்கலாம் இருந்தேன். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் பாருங்கள். இந்த மந்த்லி சார்ட்டில் ஏசியில் 25 வச்சுருப்பான். ஒரு நாள் தள்ளி அதே ஏசியில் வந்து 25 வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ இந்த ஒரு நாள் தள்ளி இந்த இடத்துல வந்து ஏபிபிசி ஏசியில் வந்து 52 25 வந்திருக்கணும். ஆனால் வந்து ஒரு நாள் முன்னாடி நேற்றே வச்சுருக்கிறான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஏபியில் 75ன்னு வந்திருக்கும் நண்பா. அதே மாதிரி இந்த ஏசியில் 52ன்னு சொல்லி விழுந்திருக்கும். அப்புறம் இதே நம்பர் வந்து இங்கே விழுகணும். சரிங்களா? இந்த 52 இல்லை 75 இந்த மாதிரி நம்பர் இங்கே விழுகணும். ஒரு வேளை நேற்று வச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே இந்த 52 57 75 இந்த மாதிரி நம்பர் வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? பவர்லேயும் வரலாம். இதை பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா?
சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 அல்லது 0 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இந்த என் கணக்கில் இது ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிக்கு நான் காமனாக கொடுத்துருக்கேன் நண்பா. ஏன்னா அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது பவரில் கூட வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து 25, 20, 75, 70 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வேளை நம்பர் போர்டு மாற்றி வச்சாலும் ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 52, 02, 57, 07 திருப்பியும் கொடுத்துருக்கு நண்பா. ஏபிபிசிக்கு தான் மெயினாக அந்த நம்பரு. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53, 58 என் கெஸ்ஸிங்கில் வருது நண்பா. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 51, 01 கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 1ஆம் நம்பர் பார்த்தாங்களா, அதே மாதிரி ஏபியில் அந்த நம்பர் கொடுக்காம விட்டாங்க. அதனால் இப்போ மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா 22, 77 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. 22 தான் மெயின். நம்ம இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேளை பவரில் வந்துச்சுன்னா 77ன்னு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நம்பர் நண்பா. சரிங்களா, 221, 588, 701, 281, 258 இந்த நம்பர் தான் என் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி எனக்கு நம்பர் கொடுங்க, இல்லை கெஸ்ஸிங் நான் வேறு மாதிரி பார்க்குறேன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னால் முடிஞ்சால் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.